லாகூரில் ராடார் கட்டமைப்பை இந்தியா சீர்குலைத்திருக்கிறது. இந்தியா மீது ஏவப்பட இருந்த தாக்குதலை முறியடித்து ஏவுகணை தடுப்பு கட்டமைப்பான S-400 சுதர்ஷன் சக்ரா என்ற அந்த யுக்தி மூலம் இது அழிக்கப்பட்டிருக்கிறது. இதனை பாதுகாப்பு அமைச்சகம் தற்போது உறுதி செய்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த ராடார் கட்டமைப்பு அழிப்பு அப்படிங்கிறது இந்தியா தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்ல எவ்வளவு முக்கியமானது? எப்பொழுது போர் நடந்தாலும் போருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் எங்கெங்க பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை அழிப்பார்கள். அவருடைய தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் அழிப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன் பண்ணக்கூடிய ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல்ஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அழிப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயில் டெபாசிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர்களுடைய வெப்பன் சிஸ்டத்தை நம்ம எங்க கிடங்குகள் இருக்கோ அதை நம்ம தாக்குவோம். அதுக்கப்புறம் தான் அவருடைய ராணுவத்தை தாக்குவோம். ஸோ இது போருக்கான முதல் அடியில் இந்தியா எடுத்து வைத்து விட்டது அப்படின்னு பார்க்கலாம். எதற்காக இந்தியா எடுத்து வச்சிருக்கன நம்ம அட்டாக் பண்ணல. ஏன்னா அவர்கள் நேற்று அமிர்த்சரை நோக்கி அவர்கள் மிசைல் விட்டுருந்தாங்க. அதை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டோம், வானத்திலேயே அழித்து விட்டோம் அதை. ஸோ நம்மளுடைய மக்கள் மீது அவர்கள் தொடுத்த போருக்காக இன்னைக்கு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது இந்தியா போரை நோக்கி நகர்கிறது அப்படின்னு என்னுடைய ஒரு வியூகமாக இருக்கு, என்னுடைய கால்குலேஷனா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல பதிவுபடுறேன் விரும்புறேன். அப்படி இந்திய படைகள் தொடர்ந்து முன்னேறக்கூடிய பட்சத்துல என்ன மாதிரியான எதிர்வினைகளை எதிர்பார்க்கலாம்? எதிர்வினைகள் அவர்களால அவங்கள்ட்ட இருக்க மிசைல் சிஸ்டத்தை வச்சுதான் ஃபயர் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் நம்மளுடைய எல்லையை கிராஸ் பண்ணி உள்ள வரத்துக்கு முயற்சி தான் செய்ய முடியும். ஏன்னா எல்லை முழுவதும் நம்ம இரும்பு திரைன்னு சொல்லலாம். நம்மளுடைய விமானப்படை மிகவும் அதை சேஃபா வச்சுட்டு இருக்காங்க. டாமினேஷன் சொல்லுவோம். அந்த ஆகாயத்தை முழுமையாக விமானப்படை டாமினேஷன் வச்சிருக்காங்க. தரைப்படை தரையை தன்னுடைய டாமினேஷன்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி கப்பற்படை அந்த கடலை தன்னோட டாமினேட்ல வச்சிருக்காங்க. அவர்களால் அத்துமீறி உள்ளுக்குள்ள அடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர்கள் வரும்பொழுது எதிர்வினை நோக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆபத்துல அவங்க கால் எடுத்து வச்சிருக்காங்க பாகிஸ்தான். அதாவது சூசைடல் அட்டாக், தன்னைத்தானே அழித்துக் கொள்கின்ற அந்த அபாய நிலையில் பாகிஸ்தான் இறங்கியிருக்கு அப்படிங்கறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அடிப்படையில இப்போ இந்திய ராணுவம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த முப்படையினுடைய பலம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களின் பலம், இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரிய அளவில் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு நாட்டுக்குமே இருக்கு. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் எந்த அடிப்படையில இவ்வளவு ஒரு தாக்குதலை முன்னெடுத்து கொண்டே வருவதாக பார்க்கலாம்? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரோக் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்களுக்கு ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாடு அப்படின்னு ஒரு நாட்டுக்காக ராணுவம் இருக்கும். அங்க ராணுவத்திற்காக அந்த நாடு இருக்கின்றது. அந்த ராணுவத்திற்காக அங்க தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள். அது ஒரு ரோக் ஸ்டேட் தான் சொல்ல முடியாது. அது ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர்கள் அந்த ராணுவ ஆளுகின்ற அந்த ராணுவ ஜெனரல் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாடு இயங்கும். இங்க இந்தியாவை பொறுத்தவரை நமது பாரத பிரதமர் என்ன எடுக்கின்றார், இந்த செக்யூரிட்டி கவுன்சில் என்ன எடுக்கின்றது, அங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு என்ன எடுக்கின்றது அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய அந்த நகர்வு இருக்கும். ஒரு டெமோக்ரஸியில அங்க எதுவுமே கிடையாது அங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தீவிரவாதிகள் கையில அங்க ராணுவம் இருக்கின்றது, ராணுவத்தின் கையில் தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள். இரண்டையும் பிரிக்க முடியாது நம்ம. ஸோ தீவிரவாதமும் ராணுவமும் ஒண்ணு, ISIயும் ஒண்ணு. ஸோ அவர்கள் ஆனால் அவர்களிடம் இன்றைக்கு வலிமை அப்படின்னு பார்த்தா வலிமை என்பது நம்மளோடு ஒப்பிடக்கூட முடியாது. வலிமை இழந்த நிலையில் இருக்கின்றார்கள். பொருளாதாரம் கிடையாது, அது மாதிரி வெளிநாடுகளுடைய சப்போர்ட் கிடையாது. முழுமையாக ஐசோலேட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்க இருக்கிற மக்கள் நினைக்கும் போதுதான் ரொம்ப பாவமாக இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் மேன், அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினர் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அந்த பாகிஸ்தானை தன்னுடைய லாபத்திற்காக எடுத்து செல்கின்றார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அவர்களை ஒரு மோசமான நிலையில், பொருளாதாரமற்ற நிலையில், அங்க தண்ணீர் கூட கிடையாது, அது மாதிரி நிலையில் அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அது அவர்களுடைய அந்த தீவிரவாதம் கிட்டத்தட்ட 40 வருஷத்திற்கு மேலாக தீவிரவாதத்தை உருவாக்கி உலகம் முழுதும் அதை கொண்டு சென்று, அது நீங்க அமெரிக்காவினுடைய அந்த ட்வின் டவர் அட்டாக்காக இருக்கட்டும், நம்முடைய மும்பை அட்டாக்காக இருக்கட்டும், உலகம் முழுவதும் எங்கெங்க தீவிரவாதம் சென்றதோ அது பாகிஸ்தானில் தான் சென்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அதற்கு முடிவு என்பது வரும். அந்த முடிவு என்பது
இந்தியா வந்து இப்பொழுது எடுத்திருக்கின்றது, அது கொண்டு வரப்போகின்றது அப்படிங்கிற எண்ணம் தான் என்னுள் எழுகின்றது. நன்றி கர்னல், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.